பணம், பேச்சு, செய்யும் செயல் எல்லாவற்றிலும் அளவுடன் இருக்க வேண்டும். ஆசையாய் இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத அல்லது தீமைகளை தருகின்ற செயல்களை செய்யவே கூடாது. சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, நல்ல மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியமாகும். போட்டி, பொறாமை இருக்கும் வரையில் யாருக்கும் மனநிறைவு உண்டாவதில்லை. தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டே போவதால் வேண்டாத செயல்களை செய்து பின்னர் அவதிப்பட நேரிடும். தர்மம், நீதி என்னும் இரண்டும் சேர்ந்துதான் பண்பு உண்டாகிறது. மனதில் உள்ள அசுத்தங்களை நீக்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் மீது திரும்பிவிடும். பெரும்பாலும் நம்முடைய கோபத்தினால் நமக்கே தீங்கு செய்தவர்களாகிறோம். கோபத்தினால் நமக்கு